நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெறுவதாக. நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவும் பாராட்டினார்லவா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை துதிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் என்ற தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் என்ற நேசுவே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் எந்த தேவனே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-11 வரை. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்து நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சம பூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருந்தாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமே ஊர் என்கிற கல்தேர் தேசத்திலிருந்து அழைத்த போது அவனோடு கூட லோத்தும் வருகிறான். இப்பொழுது அவர்கள் பலிகி பெருகின போது அவர்களுக்குள்ளே சண்டை வருகிறது. லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் அல்ல, அவருடைய வேலைக்காரர்களுக்கும் மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வருகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்ல, நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போனால் நமக்குள்ள சண்டை வந்துட வேண்டாம், நம்ம பிரிஞ்சு போகலான்னு சொல்லும்போது உடனே லோத்து ஓகேன்னு சொல்லி அவனா பார்க்குறான். வலதுபுறத்தையும் இடதுபுறத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு சோதமும் குமாராவும் ஏதேனை போலவும் அவன் கண்ணுக்கு எது அழகாக தெரிஞ்சோ அதை தெரிந்து கொண்டு போகிறான். அதே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே நாம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேதனைகளை அனுபவிப்பதற்கு காரணம் நம் கண் கண்டபடி நாம் எடுக்கிற முடிவுகள் தான். கர்த்தருடைய ஒரு நிமிடம் அவன் கடவுள்கிட்ட நான் என்ன செய்யணுப்பா, நான் ஆபிரகாமோட இருக்கணுமா, இத்தனை நாள் ஆபிரகாமோடு பிரயாணப்பட்டு வந்த லோத்து இப்பொழுது அவனாகவே தனிச்சையாகவே ஒரு முடிவெடுக்கிறான். அவனுக்கு எது அழகாய் தோன்றினதோ அதை தெரிந்து கொண்டு போகிறான். இந்நாளிலே சம்பவித்தது நமக்கு நன்கு தெரியும். அங்கே அவன் சோதமும் குமாராவும் தேவனால் அழிக்கப்பட்டு இவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அவளுடைய மனைவி கூட பின்னாளிலே உப்பு தூணாளால். அன்பான தேவனுடைய என்ன சின்ன காரியமானால் கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் என்று நம்மளை நடத்துவார், வழி நடத்துவார். அவர் காட்டுகிற பாதையில் நடந்தால் நமக்கு முன்பு நடக்கிற எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, நாளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, கொடி நன்றி அப்பா. நாளில் உண்டே கிருபை உண்டே தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்ததப்பா. நன்றி நன்றி ராஜா. அடியாளோடு நேரத்தில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோமப்பா. அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அநேக காரியங்கள் எங்கே போகுதுன்னு தெரியாமல் நிற்கும்போது ஆண்டவர் அவர்கள் காண்கிறபடி முடிவெடுக்காமல் உம்மிடத்தில் கேட்டு நீர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை நேர்வழியாக நடத்தி கொண்டு போக முடியாது, செவிகான வழியில் நடத்தி கொண்டு போக முடியாது அப்பா. நீர் அவர்களை கரமுடித்து கொண்டு செல்ல முடியாது. உம்முடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த ரூக்களை மூடி மறைத்துக்கிறோம். சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் இருக்கிறோம் பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.